ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு கருவேப்பிலை பொடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடியில் இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட சத்து நிறைஞ்சிருக்கு. வாங்க இந்த சத்தான கருவேப்பிலை பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடை நல்ல சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை கலர் சேஞ்ச் ஆகாதபடிக்கு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது ஒரு 50% அளவு வறுபட்டோன்னே இது கூட உளுந்த பருப்பு இதே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்புனா 3 ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டான அளவு. அதையும் சேர்த்து வறுத்துடலாம். நீங்கள் எப்பயுமே கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வறுபடும் போது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துடணும், அதுக்கப்புறமா உளுந்த பருப்பு வருங்க. ஏன்னா உளுந்து சீக்கிரமாக வறுபட்டுடும், கடலைப்பருப்பு லைட்டாக தான் வறுபடும். அதனால் கடலைப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா உளுந்த பருப்பு சேருங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு முழு தனியாக சேர்த்துருக்குறேன். 10லேருந்து 15 பல் பூண்டை 1-2 தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. பூண்டு 1-2 இடிச்சிட்டு சேர்த்துருக்குறோம். அதனால் கைவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா கடையில் ஒட்டி ஒட்டி வரும். அதனால் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குரிய காரம் தான் சொல்லியிருக்கிறேன். காஞ்ச மிளகாவை எண்ணெயில் நல்லா வறுபட்டாதாங்க மிக்சியில் போட்டு அரைக்கும் போது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். அதனால் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துடுங்க. இது கூட கருவேப்பிலை 3 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வாங்கி க்ளீன் பண்ணுறது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ட்ரை பண்ண விட்டுடுங்க. நல்லாவே காஞ்சி வந்துடும். அல்லது மேலே லைட்டாக ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லாவே ட்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் காஞ்ச கருவேப்பிலையும் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல கலர் கிடைக்காது. ஆனால் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக சேர்த்தும் போது கலர் நல்லாவே கலராக இருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லாவே வறுபட்டுருச்சு. இதுக்கு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசன்னு இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நொறுங்கி வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்சியில் அரைக்கும் போதுமே கரெக்டான பதத்தில் பக்குவமாக அரைக்கணுங்க, இல்லைன்னா எண்ணெய் விட்டுடும். இப்போ இந்த கருவேப்பிலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபுல்லாக அரைச்சிடாமல் பல்ஸில் வச்சு ஒரு சுற்று மட்டும் ஓட விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு குறைப்பாக அரைப்பட்டிருக்கும். இதை லைட்டாக ஸ்பூன் வச்சு அடியில் இருக்கிற இதெல்லாம் மேலே வர மாதிரியும் மேலே இருக்கிறதெல்லாம் அடியில் போகிற மாதிரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக அரைப்பட்டு வரும். இல்லை அடியில் மட்டும் அரைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பொடி நான் சொன்ன மாதிரி குறைப்பாக வராதுங்க. ரொம்ப எண்ணெய் விட்டுடுச்சுன்னா ஒரு மாதிரி பிசுன்னு ஆயிரும், சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் பல்ஸில் வச்சு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக சூப்பராக கலர்ஃபுல்லான கருவேப்பிலை பொடி ரொம்ப ஈஸியாக ரெடியாகிருங்க. அரைக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டான பதத்தில் அரைச்சிங்கன்னா இதை வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இதில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உண்டான சத்து நிறையவே இருக்குங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது, போலிக் ஆசிட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குங்க. நிறைய சத்து இருக்கிற இந்த கருவேப்பிலையை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம். அதை இந்த மாதிரி பொடி செய்து சாதத்துக்கூடையோ அல்லது இட்லி தோசை கூடையோ வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளவு சத்து இருக்குங்க. இந்த சத்தான கருவேப்பிலையை தூக்கி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி பொடி செய்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுனோ வீடியோ போட்டிருக்கிறேன். அதை இந்த வீடியோவோட எண்டில் தரேன் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.